Dinakina good, da, dinakina good, da. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் எஸ்பி விலாக்ஸ். ஸோ நான் எதை பற்றி பார்க்க ஸ்ரீரங்கம் கோயிலை திருவரங்கம் ஸ்ரீரங்கம் என்றும் சொல்கிறாங்க. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருச்சியில் அமைஞ்சிருக்க மிகப்பெரிய கோயில்கள் இந்த கோயிலும் முக்கியமான கோயில். இந்த கோயிலோட மொத்த அளவு எவ்வளோனா 156 ஏக்கர். இந்த கோயில் 7 பிரகாரங்களையும் 21 கோபுரங்களையும் கொண்டுள்ளது. இந்த கோயிலோட முதன்மை தெய்வமாக யார் இருக்காருன்னா ஸ்ரீ ரங்கநாதர், அதாவது விஷ்ணுவோட பஞ்சைன ரூபத்தில் அவர் அமைஞ்சிருக்காரு. இந்த கோயிலோட முக்கியமான தாயார் யார் அப்படின்னா ரங்கநாயகி தாயார். அதாவது காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் நதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தீவாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. 12 ஆழ்வார்கள் முக்கியமாக புகழப்பட்ட 107 திவ்ய தேசங்களில் முதன்மையான திவ்ய தேசம் எதுனா இந்த திவ்ய தேசம் தான். இந்த கோயிலில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மிக பிரசித்தியான சொர்க்கவாசல் திறப்பு நடக்குது. இந்த கோயிலோட ராஜகோபுரம் 236 அடி உயரம் கொண்டது. இந்தியாவில் மிக உயரமான ராஜகோபுரங்கள் ஒன்றாகும். 1000 கம்ப மண்டபம், நுணுக்கமான சிற்பங்கள், பொறித்தல்கள் ஆகியவை இங்கே இருக்கின்றன. ஸ்ரீரங்கத்தில் 5 துவாரம் முக்கிய கதவுகள் கொண்ட கோயில் இதுதான். ஸோ இங்கே இருக்க 5 துவாரத்தில் கையை விட்டு சொர்க்கவாசலை பார்த்தா சொர்க்கவாசல் ரொம்ப அழகாக தெரியுன்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய தெப்பக்குளம் மிக அழகாகவும் வருடம் முழுவதாக தண்ணி இருக்கக்கூடிய ஒரு குளமாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ வைணவத்தின் ஆதிடவ தலம் எனப்படுகிறது இன்னும் சொல்கிறாங்க. இது போல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.